மோக்ஷா, இன்னைக்கு நம்ம திவ்யதேசம் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திருச்சேரை. இது எங்கே இருக்குன்னா, ப்ரீவியஸாக நம்ம நாச்சியார் கோவில் பார்த்தோம் இல்லையா, நாச்சியார் கோவிலுக்கு அடுத்தது, அதாவது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் ஜஸ்ட் 10 to 15 kilometers, டேக்ஸ் about 20 minutes, திருச்சேரை போயிடலாம். இந்த ஊருக்கு இப்போ திருச்சேரைன்னு பேர் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பேர் வந்து திருச்சாரம் அப்படின்னு பேர். திருச்சாரம்ங்கிறது மருவி திருச்சேரைன்னு ஆயிடுத்து, ஊர் பேர் ஓவர். அடுத்து இங்கே இருக்கிற உம்மாச்சி பேர், பெருமாள் பேர் சாரநாதன். சாரநாதன் பெருமாள் ஆஜானுபாகுவாக நின்றுருப்பார், பெரிய பெருமாள். முன்னாடி சுவாமியோட ரைட் சைடில் வந்து மார்க்கண்டேயரும், சுவாமியோட லெஃப்ட் சைடில் வந்து காவிரி மாதாவும் இருப்பா. இங்கே மார்க்கண்டேயர் முக்தி அடைந்த தலம் அப்படின்னு சொல்லுவாள். உற்சவர் பேரும் சாரநாதன் தான். வலது கையில் விசேஷமாக பூ ஃப்ளார் வச்சுருப்பார், லோட்டஸ் ஃப்ளார் வச்சுருப்பார் சுவாமி. ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் திருச்சேரை. சரி, பெருமாள் பார்த்தாச்சு. அடுத்து தாயார். தாயார் பேர் சாரநாயகி. மூலவர் பேரும் அதான், உற்சவர் பேரும் அதான், சாரநாயகி. இந்த கோவிலோட யூனிக்னஸ் என்னன்னா, இந்த கோவிலுக்கு பஞ்சசார க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னா, ஊர் பேர் சாரக்ஷேத்திரம், பெருமாள் பேர் சாரநாதன், தாயார் சாரநாயகி, விமானம் பேர் சார விமானம், அடுத்தது புஷ்கரணி பேர் சார புஷ்கரணி. ஸோ பஞ்சசார க்ஷேத்திரம். அது மட்டும் இல்லை, எங்கேயுமே இல்லாத மாதிரி இங்கே திருச்சேரையில் பெருமாள் சன்னதியில் சாரநாதர் சுற்றி 5 தாயார் இருப்பா. யூஸ்வலாக எல்லா கோவில்லையும் ஸ்ரீதேவி பூதேவி இருப்பா, திருமார்பில் மகாலட்சுமி இருப்பா இல்லையா. இங்கே ஸ்ரீதேவி பூதேவி, திருமார்பில் மகாலட்சுமி ப்ளஸ் நீலாதேவி ப்ளஸ் சாரநாயகி, மொத்தம் 5 தாயார் இருப்பா பெருமாளை சுற்றி. இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான சைட். ஏன் இப்படி 5 தாயார் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை பின்னாடி நம்ம கட்டாயம் பார்ப்போம். நம்ம கோவில் பார்த்தாச்சு, திருச்சேரை. பெருமாள் பேர் சாரநாதன், தாயார் பேர் சாரநாயகி, விமானம் பேர் சார விமானம், புஷ்கரணி பேர் சார புஷ்கரணி. ஸ்தல விருட்சம் பார்த்தாச்சா? பார்க்கல இல்லையா? இந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் பேர் நீம மரம். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னா, இப்படி சொன்னால் ஈஸியாக இருக்கும் பார். வேப்பமரம். வேப்பமரத்தோட மெடிசினல் வேல்யூவை ஜனங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த கோவிலில் வேப்பமரம் ஸ்தல விருட்சமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு ஸ்தல புராணம் 2. அதே மாதிரி திஸ் டெம்பிள் ஹஸ் காட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அப் இட்ஸ் லிவ். அவ்வளோ ஸ்டோரிஸ் சொல்கிறதுனா அது பாட்டு ஹவர்ஸ் டுகெதர் ஆகுங்கிறதுனால ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ 2 ஸ்தல புராணம், ஒரு ஸ்டோரி. சரி, ஸ்தல புராணம் நம்பர் 1. பார்க்கடலில் யார் இருப்பா? பெருமாள். ஸ்ரீமன் நாராயணன் தாச்சன் இருக்க, மகாலட்சுமி காலில் உட்காந்து உம்மாச்சிக்கு கால் பிடிச்சி விட்டுருக்கா. அப்போது சுவாமி பிரம்மாவை கூப்பிட்டு, பிரம்மா இஸ் அ கிரியேட்டரில், பிரம்மாவை கூப்பிட்டு, பிரம்மா அடுத்த பிரளயம் வரப்போகிறது. பிரளயம்னா எவ்ரிதிங் கோஸ் ஆஃப் அண்ட் எவ்ரிதிங் ஃபார்ம்ஸ் ஃப்ரெஷ். பிரளயம் வரப்போகிறது. அதனால் நீ ஒரு குடம், மண்ணில் ஒரு குடம் பண்ணி சாஸ்திரங்கள், அடுத்தது நம்மளோட புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், ஆகமங்கள், இது எல்லாத்தையும் ஒரு குடம், மண்ணில் ஒரு குடம் பண்ணி அதில் ஆவாகனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றார். சரி, பிரம்மாவும் ஒவ்வொரு கோவிலாக போய் மண் எடுத்து குடம் பண்ணி, மண்ணில் குடம் பண்ணி எல்லாத்தையும் போடுறாரு, உடஞ்சி போய்டுது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நேராக பார்க்கடல் போகிறார். உம்மாச்சி இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு நீ கவலைப்படாத, நேராக திருச்சேரை போ. திருச்சேரையில் மண் எடுத்து அங்கே குடம் பண்ணி, அங்கே வேதத்தை, ஆகமத்தை, இதிகாசத்தை, புராணத்தை எல்லாத்தையும் அதில் போட்டு பத்திரப்படுத்தி வை. ஸோ தட் இந்த பிரளயம் முடிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் யுகம் ஆரம்பிக்கும்பொழுது இது வந்து அடுத்த யுகத்தில் இருக்கிறவாளுக்கு ஈஸியாக போய் சேரும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே மண் எடுத்து குடத்தில் எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு நம்மளுக்கு பெருமாள் கொடுத்ததா ஒரு ஐதீகம் ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த ஊரில் இருக்கிற மண்ணுக்கு சாரம்னா சக்தி.
சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு திருச்சேரை. சாரநாதன், சாரம் நிறைந்த மண்ணுங்கிறதுனால சாரநாதன் அப்படின்னு. சேரை அப்படின்னா சரணம்னு இன்னொரு அர்த்தம் இருக்கிறதா பெரியவாள்லாம் சொல்கிறா. அதனால என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பெருமாள் அவர்கிட்ட கூட்டு போகிறான், ஈஸியாக முக்தி கொடுப்பாராம். அதனால முக்தி தரும் க்ஷேத்திரமாகவும் இது இருக்கிறதுனால திருச்சேரை. சரண் பெருமாள் யாரெல்லாம் அவளோட சரணை சேர்றோமோ அவளுக்கெல்லாம் பெருமாள் கிவ்ஸ் தி சால்வேஷன். இது ஸ்டோரி நம்பர் 1. அடுத்தது ஸ்டோரி நம்பர் 2. என்னன்னா, நார்த் இந்தியாவில் கேஞ்சஸ் ஓடுறதுல பெரிய ரிவர், வெரி சேக்ரட் ரிவர் கேஞ்சஸ் ஓடின்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் நம்மளுக்கு என்ன ரிவர்? காவிரி. காவிரி மாதாக்கு கங்கை அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையே, கங்கை அளவுக்கு என்னை யாரும் வசதியாக சொல்ல மாட்டாங்கிறாளே அப்படின்னு ஒரு கவலை வந்ததுனால நேராக இந்த கோவிலுக்கு பெருமாளை சேவிச்சுட்டு முன்னாடி புஷ்கரணி இருக்குது. புஷ்கரணியோட வெஸ்ட் பேங்க்கில் உட்காந்து தபஸ் பண்ணுறா பெருமாளை நினச்சி. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயண 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 தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணோன்னா அட் ஒன் ஃபைன் டே சுவாமி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற காவிரியோட மடியில் குழந்தையாக வந்தோடனே காவிரி கண்ணு திறந்து பார்த்தா பெருமாள். அட பெருமாளே வந்துட்டேளா அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும்போதே அங்கேருந்து சுவாயின்னு கருடன் வந்தார். கருடனில் இந்த உமாச்சி போய் உட்காந்தோடனே சங்கு சக்கரதாரியாக ஆயிட்டார். ஆனது மட்டும் இல்லாமல் கூட 5 தாயார், முதல்ல சொன்னேன் இல்லையா, ஸ்ரீதேவி, பூதேவி, மகாலட்சுமி, நீலாதேவி, அப்புறம் சாரநாயகி, 5 தாயாரோட காட்சி கொடுத்ததை காவிரி பார்த்து ஆச்சரியம், அவ்வளோ குஷி ஆயிட்டார். சரி உனக்கு என்ன வேணும் காவிரி கேளுன்னொன்னே காவிரி சொன்னால், எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும், எனக்கு நீங்கள் இப்போ காட்சி கொடுத்தா மாதிரி யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் இந்த டெம்பிளுக்கு உங்களை சேவிக்கிறாளோ அவளுக்கு இந்த 5 தாயாரோட நீங்கள் எப்பவும் காட்சி தரணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டதுனால இப்போவும் நம்ம திருச்சேரையில் போய் சேவிச்சோன்னா இந்த 5 தாயாரோட பெருமாள் எப்போவும் சேவை சாதிப்பார். தேர்லேயும் 5 தாயார், பரப்பாடுலேயும் 5 தாயார், அழகாக 5 தாயாரோட பெருமாள் எப்போவும் வெளில வருவார். சச் எ லவ்லி சைட் டு வாட்ச், சச் எ லவ்லி திங் டு என்ஜாய். அவ்வளோ அழகான கோவில். உற்சவர் கையிலே கையில் தாமரைப்பூ வச்சுன்னு இருப்பார். ஸோ இந்த கோவில் நம்ம 5 தாயாரோட உற்சவரை சேவிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்தா இல்லையா தமிழ்நாட்டை, சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் அப்படின்னு. அதே மாதிரி விஜயநகர பேரரசுன்னு ஒரு கிங்டம் இருக்குது. அதில் அப்போ தஞ்சாவூரில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த கிங் பேர் செவ்வப்ப நாயக்கர். இஸ் எ வெரி குட் கிங், சச் எ லவ்லி கிங். இவருக்கு ரொம்ப பிடிச்ச உமாச்சி கிருஷ்ணா, அதுவும் மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமி. அதனால மன்னார்குடியில் இருக்கிற சுவாமிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கோவிலை கட்டணும்னு அவரோட மினிஸ்டர் நரச பூபாலன் அப்படின்னு ஒரு அமைச்சர், அந்த நரச பூபாலனை கூப்பிட்டு, இந்த பார்ப்பா எனக்கு மன்னார்குடியில் உமாச்சிக்கு ஒரு கோவில் கட்டணும், என்ன பண்ணணுமோ, எனக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு, எனக்கு எதுவும் தெரியாது, நான் அந்த சொல்கிற டெட்லைனுக்குள்ளே கோவில் வரணும் அப்படின்னு சொன்னோடனே நரச பூபாலனும் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஒர்க்கை எடுத்து ஹி ஸ்டார்ட்ஸ். ஆனால் ராஜாக்கு செவ்வப்ப நாயக்கருக்கு எப்படி மன்னார்குடி பெருமாள் பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம மினிஸ்டருக்கு நரச பூபாலனுக்கு பிடிச்ச பெருமாள் திருச்சேரி. ஸோ இவர் என்ன பண்ணார்னா, இந்த மன்னார்குடிக்கு அனுப்புகிற சாமானில் ஒரு ஷேரை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கல் வச்சு ஒரு வண்டி அரைச்சார்னா அதுலேருந்து ஒரு கல் எடுத்து வச்சுடுறார். இந்த மாதிரி டெம்பிளுக்கு அனுப்பக்கூடிய விஷயங்களில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து திருச்சேரைக்குன்னு வச்சு திருச்சேரையிலையும் கோவில் கட்டியிருந்தார். இந்த விஷயம் ராஜாவோட காதுக்கு போக ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னடா அது, நம்ம ஒன்று சொன்னால் அமைச்சர் வேறு மாதிரி நல்ல விஷயந்தான் பண்ணுறா, இருந்தாலும் சொன்ன பேச்சு கேட்கல இல்லையா. சரி நேராக அமைச்சர்கிட்ட போய் கேட்டோன்னா அமைச்சர், சாரி ராஜா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னா, வா நீ எந்த கோவிலுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க அப்படின்னா, நேராக திருச்சேரைக்கு போகிறான். திருச்சேரைக்கு போனால் மந்திரிக்கு பெருமாள் நினச்சிட்டு, பெருமாளே நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் உனக்காக தானே பண்ணேன் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டே போனால், அங்கே போனால் நம்ம ராஜா அந்த பெருமாளை போய் சேவிக்கும்போது ராஜாவுக்கு பெருமாள் எப்படி காட்சி கொடுத்தார்? எஸ்,
மன்னார்குடியில் ராஜகோபாலன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இந்த ஊரில் சாரநாத பெருமாள் வந்து நம்ம ராஜா செவ்வப்ப நாயக்கருக்கு காட்சி கொடுத்தாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ராஜாவுக்கு ஒரே சர்ப்ரைஸ், என்னடா அது நம்ம மன்னார்குடி பெருமாள் மாதிரியே இவர் இருக்காருன்னு ரொம்ப ஹாப்பியாகி அந்த கோவிலையும் கட்டி மன்னார்குடி கோவிலையும் கட்டி இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு 2 கோவில் கொடுத்தது யாருன்னா செவ்வப்ப நாயக்கர், நரசபூபாலன். 2 பேருக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துடலாமா? அடுத்தது இந்த கோவில் திவ்யதேசம் இல்லையா? திவ்யதேசம்னா த தாம்பரோல் ஆழ்வார் ஒருத்தர் பாடியிருக்கணும். இந்த கோவிலுக்கு எந்த ஆழ்வார் பாடியிருக்காருன்னா கேன் யூ கெஸ் இட்? கேன் யூ கெஸ் தட்? 1 2 3 எஸ், யூ கெஸ் தட் ரைட். இந்த கோவில் பாடியிருக்கிறது நம்ம சாக்ஷாத் கலியன், அதாவது திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலில் எப்படி பெருமாளை சேவிச்சிருக்கார், எப்படி பாடியிருக்காருன்னு பார்த்தா, ஒரு பாசுரத்தில் பைவிரியும் விரியரவில் படுகடனுள் துயிலமர்ந்த பண்பா வண்டார் நீலம் செய் விரியும் தன் சேரை எம்பெருமான் அப்படின்னு இந்த பெருமாளை தன் சேரை எம்பெருமான்னு அழகாக சேவிக்கிறார். சரி, இந்த கோவிலில் நிறைய யூனிக்னஸ் இருந்தாலும் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, பெருமாள் சேவிச்சுட்டு வரச்சே இல்லை பெருமாள் சேவிக்க போகிறச்சே பெருமாளோட ரைட் சைடில் ருண விமோச்சன நரசிம்மர் அப்படின்னு ஒரு நரசிம்மர் இருக்கார். அந்த நரசிம்மர் என்னன்னா ருணம்னா நம்மளோட கடன் எல்லாத்தையும் போக்கக்கூட பெருமாள். அதுக்கு பக்கத்தில் மரவுரி ராமர் அப்படின்னு உற்சவமூர்த்திவர் இருப்பார். இவர் 2 பேரையும் அவசியம் சேவிக்கணும். இந்த கோவிலை போய் சேவிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கடன்லாம் போகும், நம்ம வாழ்க்கையில் ஹாப்பினஸ் இருக்கும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒத்துமையாக இருப்பா. எல்லாத்துக்கும் மேலே பெருமாள் கிவ்ஸ் யூ ஹிஸ் லோட்டஸ் ஃபீட் சரண். அதனால் அடுத்த தடவை கும்பகோணம் போகிறச்சே மறக்காமல் நம்மளாம் எங்கே போனோம்? திருச்சேரை போலமா?